ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிக்கிட்டு இருக்கிற மேட் இன் கொரியா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் படம் மாதிரி இல்லாமல் பக்கா கொரியன் படம் மாதிரியே எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தோட கதை என்னன்னா, பிரியங்கா மோகன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து கொரியாவுக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதனால் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியாவது கொரியாவுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பையனையும் லவ் பண்ணுறாங்க. அந்த பையனோட வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் தெரியாதனமாக டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் கொரியாக்கே போயிடுறாங்க. அங்கே போய் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையிலே இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு மேக்கிங் தான். தமிழ் படம் மாதிரியே இல்லை, கொரியன் படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். மொதல் ப்ளஸ் பாயிண்ட்ஸு பிரியங்கா மோகனோட ஆக்டிங் தான். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுவும் வேற ஒரு நாட்டில் பெண்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க அதை ரொம்பவே சூப்பராக நடித்து காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட விசுவல் தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மூணாவது, இந்த படத்தில் தமிழுக்கும் கொரியாவுக்கும் உள்ள கலாச்சார ஒற்றுமையை இந்த படத்தோட டைரக்டர் ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காரு. ட்ராமா ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக மேட் இன் கொரியா ஒரு ஸ்வீட்டான படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.